ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு கீழே 5 டாபிக் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு டீடைல் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கறத நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு இதுல பார்ட் 1 வீடியோ அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா 12th புக்ல தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படிங்கிறதுக்கு கீழே ஸ்டார்டிங்ல வேலைவாய்ப்பின்மையை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்து பார்ட் 2 வீடியோல ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 11th புக்ல கொடுத்திருப்பாங்க. அந்த லெசன்ல கிராமப்புறங்கள்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம பார்ட் 2 வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் இந்த 5 டாபிக் தான். என்னலாம் அப்படின்னா வேலைவாய்ப்பின்மை அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்னென்ன, இந்தியாவுல வேலைவாய்ப்பின்மை எப்படி இருக்கு, அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புறங்கள்ல வேலைவாய்ப்பின்மையோட முக்கியமான வகைகள் என்னென்ன, கிராமப்புறங்கள்ல வேலைவாய்ப்பின்மையோட முக்கியமான வகைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கு, அவங்களுக்கு வேலை இருந்தாதான் அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒருத்தங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுதான் வேலையின்மை அப்படிங்கிறது. இப்ப ஒரு சில பேருக்கு ஃபேமிலி நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க வேலை இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது வேலை வாய்ப்பின்மைக்கு கீழே அடங்காது. யார் ஒருத்தங்களுக்கு திறமை இருக்கு, வேலை செய்யறதுக்கான ஆர்வம் இருக்கு, ஆனா வேலை இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை அப்படிங்கிறது. இதோட வகைகள் என்னென்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், வணிக சூழல் வேலையின்மை. அடுத்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், கற்றோர் வேலையின்மை. டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்புசார் வேலையின்மை. டிஸ்கர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. அப்போ இத பத்தி தான் நம்ம ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம். சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், வணிக சுழற்சி வேலையின்மை. இந்த வணிக சுழற்சி வேலையின்மை அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா, எப்போ பொருளாதாரத்துல சரிவை சந்திக்கிறோமோ அந்த டைம்ல மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்ப இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கோவிட் டைம்ல நம்மளோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, எந்த விதமான பிசினஸையோ என்ன பண்ண முடியாது, யாராலையும் ரன் பண்ண முடியல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சோ அந்த டைம்ல எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேலையே இல்லாம இருந்தாங்க. அதுதான் சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், வணிக சுழற்சி வேலையின்மை அப்படிங்கிறது. இப்ப கரண்டா நம்ம கண்ட்ரில என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, நம்ம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கிற காரணத்தினால நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சோ இதுவுமே என்னதான், நிறைய பேர் இதனால வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பாங்கல்ல, அப்ப இதுவும் என்ன வகையான அன்எம்ப்ளாய்மெண்ட் தான், சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப தனிப்பட்ட முறையில யாராலும் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்களால அந்த நிலைமையில இருந்து மீண்டு வர முடியாது. ஆனா கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு மானியம் கொடுத்தோ ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த கொஞ்ச காலத்துக்கு அந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அடுத்து எக்ஸ்பான்சரி மானிட்டரி பாலிசி. நம்ம இந்த மானிட்டரி பாலிசி பார்க்கும் போது இந்த எக்ஸ்பான்சரி மானிட்டரி பாலிசி பத்தி டீடைலா பார்த்திருப்போம். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்ல இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வட்டி ரொம்ப கம்மியான, அதாவது நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான வட்டி ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னாதான் இந்த சிச்சுவேஷன்ல பேங்க்ல போய் லோன் அப்படிங்கறத வாங்கி கம்மியான வட்டி இருக்கிற போது யாருனாலும் முன் லோன் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. சோ லோன் எடுத்து அவங்க அந்த பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த எக்ஸ்பான்சரி மானிட்டரி பாலிசி அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ இந்த 2ஐயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னா ஓரளவுக்கு சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும், அந்த சீசன் முடிஞ்சதும் அவங்களுக்கு வேலை இருக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு அக்ரிகல்ச்சர். அதாவது எப்போ விதை விதைச்சு அறுவடை பண்றோமோ அது வரைக்கும் நல்ல வேலை இருக்கும். அதுக்கு அடுத்து எப்ப மழை வருதோ அப்பதான் அவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து சர்க்கரை தொழிற்சாலை. சர்க்கரை தொழிற்சாலை எப்ப கரும்பு சீசன் வருதோ அப்பதான் அவங்க அதை ரன் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஃபேக்டரி வச்சிருக்கவங்க சம்மர் சீசன்ல தான் அது அதிகமா விற்பனை ஆகும். அந்த காலத்துல மட்டும்தான் அதை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விடுமுறை விடுதிகள், விடுமுறை காலங்கள்ல தான் எல்லாரும் அங்க போவாங்க. அந்த சீசன்ல மட்டும்தான் அது பயங்கரமா ஓடும். சோ இதுதான் பருவகால வேலையின்மை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட். தற்காலிகமா அவங்க வந்து வேலை இல்லாம இருக்கிறது. தற்காலிகமா அவங்க வேலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு, கரெக்டா ஒரு அவங்களுக்கு தேவையான ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணல அப்படிங்கும் போது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப கரண்டா இருக்கிற எல்லாரும் அதாவது புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் பயங்கரமா தரம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அதுவுமே இப்ப வந்து எல்லாமே ஏஐ பேஸ்டு டெக்னாலஜியா வந்ததுனால, அந்த ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப யார் ஒருத்தங்க அந்த லெவலுக்கு ஸ்கில்ல வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ற வரைக்கும் அவங்க வேலை இல்லாம தான் இருக்க முடியும். இது ஒரு ரீசன். அதே மாதிரி அதாவது கொஞ்சம் இப்ப ஏதாவது ஒரு ஃபேக்டரியில வேலை பாக்குறாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்டரியில ஏதாவது மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மிஷினை அடுத்து ரன் பண்ற வரைக்கும் கொஞ்ச காலத்துக்கு ஒரு 1 வீக்கோ ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவங்க வேலை இல்லாம இருப்பாங்கல்ல. இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். தற்காலிக வேலையின்மைக்கு கீழே தான் வரும். அடுத்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன? அவங்க படிக்க அதாவது புக்கு சார்ந்து அவங்க படிச்சிடுறாங்க. ஆனா டெக்னிக்கல்னு வரும்போது அவங்க அதுல வந்து ரொம்ப லேங்கா இருக்காங்க. சோ ஒருத்தவங்களோட கல்வி அப்படிங்கிறது புக்கோட மட்டும் இருந்ததோட இல்லாம அதை வந்து வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோக்குல அவங்க படிக்கணும். அதாவது தொழிற்கல்வியா அவங்க படிச்சாங்க அப்படின்னா அவங்களோட வேலை வாய்ப்பு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா அவங்க வந்து கிராக் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, அவங்களுக்கு வந்து என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வேலை அவங்களுக்கு கிடைக்கல. நிறைய பேர் வந்து என்ன என்ன நம்ம படிச்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தான் தேடுறாங்க. சோ அது எல்லாரும் ஒரே மாதிரியான வேலையை தேடுறாங்க. இப்ப இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு தெருவுக்கு 10 பேர் படிச்சிருப்பாங்க. இப்பதான் அந்த ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. சோ இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. இப்போ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டா இது வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது இந்த தொழில்நுட்ப வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிஷினை தான் வச்சு வேலை அப்படிங்கிறத வாங்கிக்கிறாங்க. மேன் பவர் அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா மேன் வந்து ஒரு 4 மணி நேரம் செய்யற வேலைய ஒரு டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த மிஷின் வந்து செஞ்சு முடிச்சிருது. நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். அந்த ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சர்வ் பண்றதுக்கே இப்ப ரோபோட் தான் வச்சிருக்காங்க. அது வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி கரெக்டா பண்ணிருது. அதே மாதிரி வீட்டு வேலை பண்றதுக்கு இப்படி எல்லா இடத்துலயும் இப்ப ரோபோட்டுக்கு தான் வந்து பயங்கர ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மேன் பவர் அப்படிங்கிறது கம்மியாயிருது. அப்போ மேனுக்கு என்ன வேலைங்கிறது அங்க இல்லைல்ல. ஏன்னா அதுக்கான சம்பளமும் கம்மி, வேலையும் சீக்கிரமா செஞ்சு முடிக்கும் போது எல்லாரும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணாங்களே தவிர மேனை வந்து எல்லா இடத்துலயும் கம்மி பண்ணிடுவாங்க. சோ அதாவது ஒரு மேன ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரு புதுசா ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதன் காரணமா வேலை வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப கரண்டா மக்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஒரு இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதை விட அட்வான்ஸா வேற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நோக்கிதான் அவங்க பயணிப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு இது எது வந்துச்சோ அதுதான் பூஸ்டப் ஆகுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படியே மந்த நிலையில தான் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைல் போன். முன்னாடி எல்லாம் வந்து தனித்தனியா டேப் ரெக்கார்டர் அப்புறம் கேமரா எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கும். ஆனா இப்ப மொபைல் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல வந்ததுனால கேமரா ஷாப் அப்படிங்கறத இப்ப பார்க்கவே முடியறது இல்ல. அந்த கேமரா ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் வந்து புதுசா ஒரு டெக்னாலஜி புதுசா ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுல உள்ளவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுமே தவிர ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. லாஸ்டா இருக்கிறது டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வேலை இருக்கு, அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த வேலைக்கு அவ்வளவு பேர் ஆட்கள் தேவையே பட மாட்டாங்க. அவ்வளவு பேர் இருக்கும்போது
அது அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்னதான் குறிப்பிடுது? மறைமுக வேலையின்மை. இப்ப 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 5 பேர் தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது, நெறைய பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் குடுப்பாங்க. ஏன்னா டிமாண்ட் எங்க இருக்கோ, அங்க தான் சேலரி அதிகமா இருக்கும். இங்க நெறைய பேர் வேலைக்கு இல்ல. ஒருத்தங்க இல்லன்னா, இன்னொருத்தங்க வேலைக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து வேலையே கிடைக்காத மாதிரி தான். அதனால தான் இத என்ன சொல்றாங்க? மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னா, ஊர் சைடு கிராமத்து சைடுலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, வயல்ல வந்து ஒரு ஃபேமிலில இருக்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஆனா, அங்க வேலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. மறைமுக வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது. ஓகே. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த டைப்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த வேலைவாய்ப்பின்மையில? நான் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை யாருக்குமே வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைப்ஸ்லயும் ஒவ்வொரு வகைகளையும் பார்க்கும்போது அவங்க சொல்ற எல்லா விஷயமும் புதுசா ஒரு விஷயம் வரும்போது தான் பழசுக்கு வந்து வேலிட் இல்லாம போயிருது. வேல்யூ இல்லாம போயிருது. அப்படி இருக்கும்போது, நம்மளோட ஸ்கில்ஸ நம்ம வளர்த்துக்கிட்டே போகும்போது, எப்பவுமே நமக்கு அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். நமக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற சூழ்நிலை அமையதான் செய்யும். அடுத்து எம்ப்ளாய்மென்ட்டோட வகைகளையே டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதாவது முன்னேறிய நாடுகள், இப்ப முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகளுக்கு இடையில எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ் ஏற்கனவே முன்னேறிய நாடுகள்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2 தான். ஒண்ணு டெம்பரரி. அதாவது டெம்பரரி ஃபிரிக்ஷனல் இது 2மே ஒண்ணுதான். தற்காலிகமா அவங்க அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தேடுறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல மட்டும் தான் அவங்களுக்கு வேலை இல்லாம இருப்பாங்க. இன்னொன்னு சைக்கிளிக். சைக்கிளிக் அப்படிங்கிறது பொருளாதாரம் எப்போ வந்து பொருளாதார சரிவை ஒரு நாடு சந்திக்குதோ, அந்த டைம்ல அவங்களுக்கு வேலை இல்லாம இருப்பாங்க. சோ இந்த 2 சூழ்நிலை தான் முன்னேறிய நாடுகள்ல இருக்கும். ஆனா முன்னேறிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னது? புதுசு புதுசா ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கும்போது, ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால நம்ம புதுசு புதுசா கண்டுபிடிச்சு ஒரு வளர்ந்த நாடு ஸ்டேஜுக்கு வரப்போறோம் அப்படின்னா, புதுசு புதுசா ஒண்ண கண்டுபிடிக்கும்போது, ஆல்ரெடி இருந்த பழைய இதுக்கு டிமாண்ட் இல்லாம போயிரும். சோ அதுதான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த வேலைவாய்ப்பின்மை தான் யாருக்கு ஏற்படும்? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல ஏற்படும். அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. இப்ப நம்ம ஒரு வேலைவாய்ப்பின்மை இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ இதுக்கு நம்ம பாலிசி மேக் பண்ணணும் அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது, அர்பன் ஏரியாஸ்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2லயுமே ஒரே மாதிரியான வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஏற்படல. அடுத்து நம்ம அதுதான் பார்க்க போறோம். அர்பன் ஏரியாஸ்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது, ரூரல் ஏரியாஸ்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். நம்ம முன்னாடி நெறைய டைம்ஸ் பார்த்தோம்ல. அத வச்சே நீங்க கெஸ் பண்ணிடலாம். அர்பன் ஏரியாஸ்ல எந்தெந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது, ரூரல் ஏரியாஸ்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிடலாம். இப்ப அர்பன் ஏரியாஸ்ல எந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு? டெம்பரரியா அவங்க ஜாப ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஜாப்புக்கு தேடினாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல என்ன இருக்கும்? வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும். அடுத்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். புதுசு புதுசா ஏதாவது ஒண்ண கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இல்ல புதுசு புதுசா ஏதாவது ஸ்கில் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, டெம்பரரியா அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல டெவலப் ஆகுற வரைக்கும் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா இது ரூரல்ல பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே வந்து மாறும். அங்க வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாம் தான் ரூரல் ஏரியாஸ்க்கு கீழ வரும். ஓகே. இந்த அர்பன் எம்ப்ளாய்மென்ட்க்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மைக்ரேஷன். அதாவது நகர்ப்புறங்கள்ல கிராமப்புறத்துல இருந்து எல்லாரும் நகரத்துக்கு வர்றதுனால, இங்க நெறைய டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படுது. அது காரணமாக தான் நகர்ப்புறத்துல வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு வேலையே கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. இது வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப ரூரல் ஏரியாஸ்ல எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்ல முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால, அங்க அவங்க பருவமழைய சார்ந்துதான் அவங்களோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது அங்க கிராம மக்கள் நிறைய பேர் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு என்னது டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க. சோ அதனால மறைமுகமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஏற்படுது.
இதான் உங்களுக்கு இது அந்த அந்த டைப்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளே கெஸ் பண்ணிடலாம் ரூரல் ஏரியாஸ்க்கு எது வரும், அர்பன் ஏரியாஸ்க்கு எது வரும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப வேலைவாய்ப்பு இன்மை அப்படின்னா என்ன? அதோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்கள்ல எந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்ட் 2 வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.